ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயும் பயங்கரமான சண்டை வெடிக்குது. அரோராவோட கேமு இது வரைக்கும் அவங்க பண்ண விஷயங்களை வந்துட்டு கமுது போட்டு கிளிக்கிறார். பயங்கரமாக இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஐபிஎம் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. கமுது இதுக்கப்புறம் இந்த கேமை விளையாண்டாருன்னா செம்ம மாசாக இருக்கும். ஆனால் விளையாட வரது இல்லை. ஏன்னா அவர் திடீர்னு இப்படி பேசுவார், அப்படி பேசுவார். சரி, என்ன நடந்துச்சுன்னா காலையில் அவர் வந்து பாத்திரம் வெசல் வாஷிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த அம்மா வராங்க, அரோரா உள்ளே வராங்க. வரும்போது அங்கே சாப்பாடு இருக்குது, ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்குது. அப்படியே யாரும் சாப்பிடல போல இருக்குது. இதே இங்கே ஃபங்கஸ் வந்திருக்குன்னு நார்மலாக சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து தப்பு என்ன பண்ணுறாரு, அது அமித்கர் தான் சொன்னாங்க அரோரா. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்போ ஃபங்கஸ் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா, இது ஏன் சொன்னால் சொல்கிறீங்க, நீங்கள் இந்த கிச்சனில் வந்துட்டு வெறும் சாப்பாடை மட்டும் தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணல, கரெக்டாக? இந்த 10வது வாரம் வரைக்கும் நீங்கள் அதான் பண்ணியிருக்கீங்க. அதனால் தலையை வந்து யார் ஆகிறாங்களோ அவங்க வந்து தயவு செஞ்சு இவங்களை தூக்கி கிச்சன் டீமில் போடுங்க. ஏன்னா இது வரைக்கும் 10 வாரமாக அவங்க கிச்சன் டீமில் வந்ததே கிடையாதுன்ட்டார். மூஞ்சே மாறி போச்சு அரோராவுக்கு. அவங்க ஒரு மாதிரி பதட்டமாக வராங்க. ஏன்னா இவங்களும் சரி, இந்த விக்ரமும் சரி, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிச்சன் டீம் பக்கம் எட்டு கூட பார்த்தது கிடையாது. ஆனால் வக்கனே சாப்பிட்றது, நல்லா மற்றவங்களை வந்து கலாய்க்கிறது. ஸோ இப்போ அரோரா வந்து மாதிரி கேட்டவுடனே அவங்களுக்கு பதறுது. ஓகே, ஆமாம், நான் வந்து 10வது வாரம் வரைக்கும் நான் வந்து கிச்சனில் வரல தான் அப்படின்றாங்க. அதை தாங்க நானும் சொல்கிறேன், ஏன் நீங்கள் பதட்டமாக வரீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சார் இதையே வந்து இப்போ வந்து சொல்கிறீங்கன்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சவால் வர விடுறாங்க. சரி, ஓகே, உங்களால் முடிஞ்சால் வந்துட்டு என்ன தூக்கி காட்டுங்க அப்படின்றாங்க. என்னென்னா அவங்களுக்குள்ள இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன் கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா, ஆதரே வெளியே போயிட்டு வந்தவங்களால் அவங்க சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்துட்டு நோட் செய்யப்படுது. ஏன்னா வெளியில் இப்படி தான் மக்கள் வந்து திங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு. அதில் தான் ஆதரே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லாஸ்ட் ஃபைனல் அந்த இதில் வந்துட்டு இவங்க அரோராவும் விஜய் பருவம் இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா 2 பேருமே அவங்களாவே இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்களே. அப்போ நேற்றே கமருதீன் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அவங்க அன்யூஷுவலாக பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா கமருதீன் கூட வந்து அரோரா வந்து பழகிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 4-5 வாரமாக ரொம்ப நெருக்கமாக அவங்க பழகிட்டு இருக்காங்க. நேற்று கூட விஜய் சேதுபதி கேட்டுப்பார், உங்களுக்கு எவ்வளோ நாள் அரோராவை பற்றி தெரியும்? அரோரா பற்றி விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்ன முதல் தெரியும்? கூட இருக்கிற கமருதீனை விட விஜய் சேதுபதிக்கு என்ன தெரியும்? நேற்று வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அரோரா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அரோரா கரெக்டாக பேசுனாங்கன்னு. ஆனால் அது வந்து கரெக்டாக பேசுனாங்களா இல்லை திடீர்னு வந்துட்டு ஒரு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி அவங்களே வந்துட்டு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் சந்திரமுகியாக மாறிட்டேன் அப்படின்னு அவங்க நினச்சாலும் அவங்க சந்திரமுகி கிடையாது. அதில் இருக்க வேறு கேரக்டர் தான் அந்த ஜோதிகா, புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிட்டு நம்ம ஸ்ட்ராங் பிளேயர் போல இருக்குது, அப்போ நம்ம வின்னர் அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்கன்னா பார்வதி அடித்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத அங்கே வந்து சொல்கிறார். நீங்கள் இது வரைக்கும் என்ன கேம் விளாண்டிங்க? அவர் கேட்குறாரு, என்னையும் பார்வதியும் நீங்கள் அடித்து தான் இது வரைக்கும் வந்திருக்கீங்க. உங்களால் தான் பிரவீனும் துஷாரும் போனார், நல்ல டேலண்டான ஆளுங்க. அவங்களாம் போனது காரணம் நீங்கள் தான். நீங்களாம் வந்து இது வரைக்கும் 10 வாரமாக ஒன்றுமே பண்ணவே இல்லை, இப்போ தானே கேமை விளாண்டிங்கன்னு சொல்லிட்டு கிளிக்கிறாரு. என்னடா இது, திடீர்னு எப்போ கம்புறதுக்கு எந்த மாதிரி ஞான உதவி வந்துச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம பாயிண்ட்டை கேட்டார், யார் தலையாக வந்தால் தயவு செஞ்சு இந்த பொண்ணை தூக்கி கிச்சன் டீமில் போடுங்கன்ட்டார். பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.